காய்ஸ், நான் ஸ்விக்கி தான் ஓட்டுறேன். அப்போனா ஸ்விக்கி பேக் தான் நான் வச்சுருக்கணும். ஆனால் நான் ஸ்விக்கி பேக் வச்சுருக்கல. என்ன பேக் வச்சுருக்குன்னு பார்க்குறீங்களா? பிளாக் கலரில் இருக்குல்ல, எங்கள் பேக்கில் காட்டுறேன். எப்படிங்க இருக்குது பேக்கு? பைக்கும் பிளாக்கு, பேக்கும் பிளாக்கு. நல்லா இருக்குல்ல? வண்டிக்கு ஏற்ற கடையில் கொடுத்துருக்கான். இது எங்கே வாங்கினேன்னா ஜொமேட்டோவில் தாங்க வாங்கினேன். ஜொமேட்டோவில் புதுசாக சேர்றவங்களுக்கு கொடுத்தது இது. என் தம்பி சேர்ந்துருந்தான், அவனுக்கு இந்த பேக் கொடுத்தான். நல்லா இருக்கே, நான் வாங்கி யூஸ் பண்ணேன். இதில் என்ன காமெடினா, ஸ்விக்கி வந்து ஸ்விக்கி பேக் யூஸ் பண்ணணும், ஜொமேட்டோ பேக் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் தான் நம்ம ஃபோட்டோ கேட்பான்ல, அப்போதைக்கு ஃபோட்டோ எடுத்தால் தான் அது லாகின் ஆகும். இல்லாட்டி ஆஃப் ஆயிரும், இல்லாட்டி இன்சென்டிவ் மிஸ் ஆயிரும். நானும் அந்த மாதிரி தான் நினச்சி சும்மா ஃபோட்டோ எடுத்தேன். ஸ்விக்கி ஓட்டினப்போ என்ன ஆஃப் தானே ஆகுவ அப்படின்ட்டு பார்த்தா அக்செப்ட் ஆகிடுச்சு. அதுலேருந்து 1 வீக்காக இந்த பேக்கை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பேக்கும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, சின்னதாக இருக்குது. பழைய பேக் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது சின்னதாக இருக்குது. அந்த ஸ்விக்கிக்காரனும் தொந்தரவு பண்ணுறதில்ல. ஸ்விக்கி பேக் எங்கே அப்படின்னு கேட்பான், ஆனால் கேட்கல. நல்லாயிருக்கு. அதே மாதிரி டெலிவரி பார்ட்னர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு பேக் எங்கேப்பா வாங்கினா சூப்பராக இருக்குப்பா, நல்லா இருக்குப்பான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நல்லா இருக்குங்க, வண்டிக்கு ஏற்ற கலரு செம்மையாக இருக்குது பேக்கு. இதில் பியூட்டி என்ன தெரியுமா? அந்த பேக்கில் வந்து ஜொமேட்டோன்ற லோகோவே இல்லைங்க, வெறும் எம்டியாக பிளாங்காக இருக்குது. அதனாலே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. அதனால தான் ஸ்விக்கியும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற வரையும் இன்னும் டிஎலுக்கு இது தெரியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு டிஎல் எதுவும் ரிப்போர்ட் அடித்தாலும் அடிச்சிருவேன் வார்னிங்.